இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 110 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். மணி பில் என்று எந்த வகையான மசோதாவை கூறலாம் என்று தெளிவுபடுத்துகிறது. மணி பில் என்பது பணம், வரி, அரசின் நிதி, கடன் போன்ற விஷயங்களுக்கு மட்டுமே தொடர்புடையதாக இருக்க வேண்டும். வரி விதித்தல் அல்லது ரத்து செய்தல், புதிய வரி டாக்ஸ் விதிப்பது, ஏற்கனவே உள்ள வரியை நீக்குவது ரிப்பீல், வரி விகிதத்தை அதிகரித்தல் அல்லது குறைத்தல், வரி முறையை மாற்றுவது. உதாரணம், வருமான வரி விகிதத்தை உயர்த்தும் மசோதா. அரசின் கடன் நிர்வாகம், அரசு கடன் வாங்குவது அல்லது செலுத்துவது பற்றிய விதிகள், கடன் பெறும் முறை, கால வரையறை போன்றவை. உதாரணம், அரசின் பத்திரங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். அரசின் நிதி பயன்பாடு, அரசின் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள பணத்தை பெறுதல் அல்லது செலவிடுதல் தொடர்பான சட்டங்கள். உதாரணம், அரசு நிதியிலிருந்து திட்டங்களுக்கு பணம் ஒதுக்குதல். அடுக்கப்பட்ட நிதியின் பாதுகாப்பு, கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு விதிமுறைகள் மற்றும் பராமரிப்பு. உதாரணம், அவசர நிலைக்கு பயன்படுத்தப்படும் நிதி விதிமுறைகள். அரசின் கடன் விடுவிப்பு, அரசின் கடன்களை விடுவித்தல் அல்லது குறைத்தல். உதாரணம், கடன் தள்ளுபடி லோன் வேவர். அரசு செலவுகளின் ஒதுக்கீடு, அரசு எந்த நோக்கத்திற்காக எவ்வளவு செலவிடும் என்பதை குறிப்பிடும் சட்டங்கள். உதாரணம், ஆண்டு நிதி சட்டம் ஃபைனான்ஸ் ஆக்ட். மணிபில் அல்லாத விஷயங்கள், புதிய வரி தொடர்பில்லாத சட்டங்கள், அரசின் நிதியுடன் சார்பில்லாத மசோதாக்கள். மக்களவையின் ஸ்பீக்கர் தான் இறுதி தீர்மானம் அளிப்பார். ஒரு மசோதா மணிபில் ஆகும் என தீர்மானிப்பவர் ஸ்பீக்கரின் அதிகாரம். ஒரு மசோதா மணிபில் ஆகும் அல்லது இல்லையா என்பதை தீர்மானிப்பது மக்களவையின் ஸ்பீக்கருக்கு மட்டும் உரியது. இதற்கு சட்டப்படி சவால் விட முடியாது. இறுதியாக ஆர்டிகிள் 110 மணி பில் என்பது அரசின் பணம், வரி, கடன், செலவு தொடர்பான சட்டம் மட்டுமே என்று சொல்கிறது. Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.